அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வைனிகா மியூசிக் அகாடமி 100 days ஃப்ரீ ஆன்லைன் வீணா கிளாஸ் உடைய எபிசோட எழுதிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜதீஸ்வரத்தோட கண்டினியூவேஷன், அதாவது தேர்ட் லைன் நம்ம பார்க்க போறோம். ஸோ போன கிளாஸ்ல வந்து ஜதீஸ்வரம் அப்படின்னா என்ன, அதோடைய எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் ராகம் என்ன, அதோடைய ஸ்வரங்கள் என்ன, ஸ்வரஸ்தானங்கள் என்ன, அதோடைய தாளம் என்ன, எல்லாமே ப்ரீஃபாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைனுமே நம்ம போன கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸ் கேட்டவங்களுக்கான டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல ஆரோகணம் அவரோகணம் ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோடைய ராகம் தரம் எல்லாத்தையும் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜதீஸ்வரம். இது என்ன ராகத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா சக்கரவாகம் ராகத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாடல் வராது, ஸ்வரங்கள் தான் பாடல் மாதிரி நம்ம பாட போகிறோம். ஸோ இது வந்து தாளம் வந்து திஸ்ர ஏகத்தில் அமைஞ்சிருக்கு, அதாவது திஸ்ர ஜாதி ஏகத்தாளத்தில் அமைஞ்சிருக்கு. திஸ்ரம்னா 3ன்னு அர்த்தம். அப்போ 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ இதில் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை இயற்றினவர் யாருன்னா பொன்னையா பிள்ளை அவர்கள் வந்து இயற்றின ஒரு ஜதீஸ்வரம். இதோடைய மேலகர்த்தா என்னன்னா 16வது மேலகர்த்தா. ஓகேங்களா? அதாவது மகைமானவர்களுக்கு அடுத்த ராகம் இது. ஓகேங்களா? ஸோ இதோடைய ஆரோகணம் அண்ட் அவரோகணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் ஒரு தடவை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? சா ரி 1 கா 3 மா 1 பா தா 2 நீ 2 சா சா நீ 2 தா 2 பா மா கா 3 நீ ரி 1 சா. ஓகேங்களா? ஓகேங்களா? அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைன் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஒரு தடவை பாடி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 2 லைனும் அதுக்கப்புறம் தேர்ட் லைன் போகலாம். சா சா நீ த பா மா க ரே சா த நீ சா க மா பா த நீ சா ரி க ரே சா நீ த பா த சா ரி க ரே சா நீ த பா த நீ த ப ம க ரி க மா க ரி ச நி த நி ச த நி ச ரி க ச ரி க ம ப த நி சா சா நி த பா மா க ரி சா த நி சா க ம ப த நி. ஓகேவா? ஸோ இதோட வந்து 2 லைன் முடிஞ்சிருச்சு. இன்னொரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
சரிங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் அதாவது தேர்ட் லைன் போயிடலாம். ஓகேங்களா? ஜதீஸ்வரத்துடைய மூன்றாவது வரி த நீ த ப ம க ரி க ம ப த நீ சா த நீ ப த ம ப நீ த நீ த ப ம க ரி க ம ப த நீ சா த நீ ப த ம ப நீ த நீ சரி க ரி சா நீ த நீ த ப த ப ம க ரி சா நீ த நீ சரி க ம ப த நீ த ப த நீ சரி க ம க ரி சா நீ த நீ சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க. ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து தேர்ட் லைனே 3 லைன் வரும். இதோட ஃபோட்டோ நான் முன்னாடி போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இப்போ 3 லைன்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நம்ம 2 தடவை வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். த நீ த ப ம க ரி க ம ப சொல்லுங்க. த நீ த ப ம க ரி க ம ப த நீ சா த நீ ப த ம ப நீ த நீ சா த நீ ப த ம ப நீ த நீ த ப ம க ரி க ம ப த நீ சா த நீ ப த ம ப நீ த நீ சரி க ரி சா நீ நீ சரி க ரி சா நீ த நீ த ப த ப ம க ரி சா நீ த நீ சரி க ம ப த நீ த ப த. ஓகேவா? இப்போ செகண்ட் லைன் பார்ப்போம். த நீ சரி க ரி சா நீ இது வரைக்கும் ஸ்லோவா வரும். இதுக்கப்புறம் ஸ்பீடா வரும். த நீ த ப த ப ம க ரி சா நீ த த நீ த ப த ப ம க ரி சா நீ த சொல்லுங்க. த நீ த ப த ப ம க ரி சா நீ த இது எப்படி பாடணும்னா த நீ த ப த ப ம க ரி சா நீ த நீ சரி க ம ப த நீ த ப த நீ நீ சரி க ம கீழே நீ சரி க ம ப த நீ த ப த நீ சரி க ம க ரி சா நீ த நீ நீ சரி க ம நீ சரி க ம ம க ரி சா நீ த நீ நீ சரி க ம ப த நீ சா நீ சரி க ம ப த நீ சா. ஓகேவா? த நீ த ப த ப ம க ரி சா நீ த நீ சரி க ம ப த நீ த ப த நீ சரி க ம க ரி சா நீ த நீ நீ சரி க ம ப த நீ சா. ஓகேவா? த த தாளம் த நீ த ப ஓகே. மா வந்து தாளம் மா க ரி க ம ப. ஓகேவா? திருப்பி வாசிங்க. த நீ த ப ம க ரி க ம ப. அடுத்தது த நீ சா த நீ ப த ம ப நீ த. ஓகேவா? த தாளம் போட்டு நீ நீ விட்டுட்ட சா த நீல இருந்து சா போணும். ஓகே? நீல இருந்து சாக்கு சா த இப்ப தால இருந்து நீக்கு நீ பா இப்ப பால இருந்து தாக போணும். ராமா ப நீ த ப நீ த அதே மாதிரி பா விட்டுட்டு பால இருந்து நீக்கு போயிட்டு தா வரும். த நீ த ப ம க ரி க ம ப த நீ சா த நீ ப த ம ப நீ த. அடுத்தது நீ சரி க இந்த தாள தாளம் வரும். ஓகேவா? த நீ த ப மால தாளம் மா க ரி க ம ப. அடுத்து தாள தாளம் த நீ சா த இப்போ நீ பால தாளம் நீ நீ சா த இப்போ நீ பால தாளம்
தாளம் நீ சரி ஓகே நீ சா அது வரைக்கும் வரும் ரீல வந்து தாளம் வந்துடும் நீ நீ சரி நீ சா நீ ஓகே நீ சரி கா வந்து ரீல இருந்து போகணும் நீ சா நீ நீ த பாதா மாமா கரி சா நீ த தாள தாளம் ஓகே நீ த பாதா மாமா கரி சா நீ த சரி கமா அடுத்தது நீ த பாதா மாமா கரி சா நீ இந்த தாள தாளம் நீ சரி நீ இங்கே நீடிட்டு சரி சரி கமா ஓகே நீ சரி கமா நீ சரி கமா பத நீ த பா இந்த தாள தாளம் ஓகேவா நீ சரி கமா நீ சரி கமா பத பத நீ த பத நீ சரி கமா கரி சா நீ த நீ ஓகேவா இந்த தாள திருப்பி தாளம் எல்லாமே தாள தான் வருது அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா நீ சரி க நீ சரி கமா கரி சா நீ த நீ இந்த தாள தாளம் நீ த நீ அடுத்தது சரி கமா பத நீ சா இதே மாதிரி இது ஈஸியா இருக்கும் ஓகேவா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் ஆனா இதுக்கப்புறம் எல்லாமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ ஜதீஸ்வரம்ன்ற போது இது ரொம்ப ஈஸியான ராகமா இருக்கு அப்படின்றதுனால தான் நான் இந்த ஜதீஸ்வரம் எடுத்திருக்கேன் ஏற்கனவே ஒரு ஜதீஸ்வரம் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ல இருக்கு ஸோ அது இன்னுமே இதை விட ஈஸியா இருக்கும் ஸோ அந்த ஜதீஸ்வரம் கூட நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இன்னொரு தடவை இது சொல்லித்தரேன் சாரி நீ த பா மா கரி க மா பா ஓகே தா தாளம் நீ த பா மால தாளம் மா கரி க மா பா அடுத்த தா தாளம் நீ சா எல்லாமே ஸ்வைப் பண்ணும் தெரியுதா நீ சா நீ பா தா மா நீ த இந்த தாள தாளம் இந்த ரீல தாளம் ஓகேவா நீ சரி கமா பத நீ த பத நீ சரி கமா கரி சா நீ த நீ சரி சரி கமா பத நீ ஓகேவா நீ த இப்ப தாளம் வந்து தாளம் போடணும் அந்த நீ சரி கமா ரீ சா நீ த நீ சோ அது வரைக்கும் வந்தாச்சு இப்போ தாளம் நீ த பத நீ த த நீ த பத பா நீ த பத பா மா கரி சா நீ த ஓகே நீ த பத எல்லாமே மீட்டர் நீ த பத பா மா கரி சா நீ த நீ சரி கமா நீ இங்க மீட்டிட்டு செகண்ட் ஸ்ட்ரிங்ல நீ சரி கமா பத நீ த பத நீ சரி கமா கரி சா நீ த நீ சரி சரி கமா பத நீ அடுத்து ஓபன்ல இருந்து ஓகேவா அவ்வளவுதான் இந்த லைன் வந்து இன்னொரு தடவை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாடிட்டே ப்ளே பண்றேன் ரெண்டாவது பாடாம ப்ளே பண்ணி காட்டுறேன் ஓகேவா
பாடாம ப்ளே பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஜதீஸ்வரம் இது. ஸோ தேர்ட் லைன் முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது எப்படின்னா ரொம்ப ஒரு லைனையும் கவனிச்சு வீடியோவை பாஸ் பண்ணி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதை வந்து ஈஸியாக சொல்லித்தர முடியும். எனக்குமே வந்து ஒரு இடம் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த கை ஓடுறதுல தான் நிற்கிதே தவிர்த்து இந்த இடத்துல நின்று சொல்லிக் கொடுக்கணும்ல அப்படிங்கிறது என்னால் ஒரு வீடியோ கிளாஸ் அப்படிங்கும் போதே என்னால் அதை இமேஜினே பண்ண முடியல. நான் பொறுமையாக தான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கை எப்படி அந்த ஃப்ளோ வரும்போது திருத்துன்னு ஓடுறதுல தான் வந்து கை ரொம்ப மும்மரமாக நிற்கிது. ஸோ வந்து இது ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, ஒன் கைண்ட் ஆஃப் ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு பாட்டு தான் இது. மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் உங்கள் கை விளையாட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வர்ணம் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், இது ரொம்பவே உங்களுக்கு வந்து வர்ணம் ஸ்டேஜெல்லாம் வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நோ மோர் அர்ஜென்ட். எதுக்குமே நம்மளுக்கு வந்து அவசரம் கிடையாது, அதுதான் உண்மை. நம்ம பொறுமையாக மூவ் பண்ணுவோம், அழகாக ஸ்மூத்தாக அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக அந்த மாதிரி மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த 100 days கிளாஸ் முடிஞ்சாலும் இன்னும் என்னால் முடியும் போது இன்னொரு 100 days கூட போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் டைம் தான் வேணும். ஸோ அதனால கண்டிப்பாக அடுத்து நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மள்கிட்ட நிறைய டிப்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் பார்க்காம இப்போ வந்து ஜதீஸ்வரத்துக்காக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாமே பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி யாராவது வீணை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் கேட்டவங்களுக்கான டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வாட்ஸ்அப் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி.